ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 6 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து 2023 கரண்ட் அஃபேர்ஸை டாபிக் வைஸ் ரீகால் பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசினுடைய முக்கியமான திட்டங்களை வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன திட்டம்னு பார்த்தீங்கன்னா, அட்டல் ஓய்வூதிய திட்டம். இந்த திட்டம் வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கானது. இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டிட வேலை செய்கிறவங்க, டெய்லர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் தான் வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள்னு சொல்கிறோம். என்னென்னா 18லேருந்து 40 வயசு இருக்கிற அமைப்பு சாரா தொழிலாளர்கள்லாம் பேங்க்கில் தன்னுடைய அக்கௌண்ட்ஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து சேமிச்சுக்கிட்டே வரணும். அவங்களுக்கு வந்து 60 வயசு முடிஞ்ச அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரூபாய் 1000லேருந்து 5000 வரைக்கும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாதம் மாதம் பென்ஷன் மாதிரி வந்து வாங்கிக்கலாம். இந்த திட்டம் வந்து எப்போ தொடங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மே 9 2015 கொல்கத்தாவில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? அட்டல் ஓய்வூதிய திட்டம்ன்றது அமைப்பு சாரா தொழிலாளருக்கானதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் திட்டம் போகலாமா? அடுத்த திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம். விஸ்வகர்மானா யார்? கைவினை கலைஞர்கள். இவங்களுக்கான திட்டம் தான். அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு ஒரு 18 வகையான தொழில்வினை கலைஞர்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து ஃபினான்ஷியலாக வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்து தான் இந்த விஸ்வகர்மா திட்டம்ன்றது. இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, MSME, அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த திட்டம் வந்து எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 17 2023 தான் இந்த திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஜல் ஜீவன் திட்டம். ஜல் அப்படின்னா வந்து நீர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த ஜல் ஜீவன் திட்டம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறத்தில் அனைத்து வீடுகளுக்குமே வந்து குடிநீர் குழாய் இணைப்பை வந்து ஏற்படுத்தி தரணுன்றது தான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருந்திருக்கும். இந்த திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா, ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு 55 லிட்டர் வரைக்கும் வந்து என்ன பண்ணணுமா, வாட்டர் சப்ளை பண்ணணும். அதுவும் குறிப்பாக குழாய்கள் மூலமாக தான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஏற்படுத்துகிற அமைப்பு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜல் சக்தி அமைச்சகம் தான் இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருப்பாங்க. இந்த திட்டம் எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2019 ஆகஸ்ட் 15 தான் இந்த திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்திய முதல் மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா, கோவா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பிரதான் மந்திரி ஆயுள் காப்பீட்டு திட்டம், அதாவது பிரதான் மந்திரி ஜன் ஜீவன் பீம யோஜனா. இந்த திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மே 9 2015 கொல்கத்தாவில் தான் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 18லேருந்து 50 வயது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து தங்களுடைய வங்கி கணக்கில் வந்து சேமிச்சுட்டு வரணும். இதில் வந்து காப்பீட்டு தொகையாக வந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 லட்சம் வரைக்கும் வந்து கொடுப்பாங்க. இதே மாதிரி இன்னொரு திட்டம் இருக்குது. அது பேர் வந்து பிரதான் மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டம். பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, அதாவது இது ஒரு விபத்து காப்பீட்டு திட்டம். இந்த திட்டம் வந்து கல்கத்தாவில் 2015 வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. 18லேருந்து 70 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களாம் இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் விபத்தில் இருந்தால் வந்து 2 லட்சமும், உடல் உறுப்புகளை வந்து ஏதாவது இழந்துட்டாங்க அப்படின்னா வந்து 1 லட்சமும் வந்து தருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழங்குடியினருக்கான வளர்ச்சி திட்டம். இந்த திட்டம் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பழங்குடியினருக்காக பாடுபட்டவரான பிர்சா முண்டாவினுடைய பிறந்த நாளான நவம்பர் 15 தான் வந்து இந்த திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பழங்குடியின மக்களினுடைய வாழ்விடங்களை வந்து மேம்படுத்தணும். அதாவது அவங்களுக்கான கல்வி, அப்புறம் சமுதாய கூடங்கள், இல்லை வந்து கிரவுண்டு, அதாவது ப்ளே கிரவுண்ட்ஸு, இல்லை வந்து சாலை வசதிகள், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? இதுக்காக நம்மள இந்தியாவில் 18 மாநிலங்களில் இருந்து 220 மாவட்டங்களில் மொத்தமாக 22,544 கிராமங்களில் 75 ட்ரைபல் பீப்புள்ஸை வந்து ஃபவுண்ட் பண்ணி அவங்களுடைய வாழ்விடத்தை மேம்படுத்துறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹரித் சாகர் திட்டம். இந்த திட்டம் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டில் இருக்க எல்லா துறைமுகங்களையும் வந்து க்ரீன் போர்ட்டாக வந்து மாற்றணும். அதாவது பசுமை துறைமுகங்களாக வந்து மாற்றுறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்குது. இந்த திட்டத்தை செயல்படுத்துகிற துறை எதுன்னு பார்த்தீங்கன்னா, துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழித்துறை அமைச்சகம் தான் ஹரித் சாகர் திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. ஓகே, அடுத்த திட்டம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட் ஐடி. இந்த திட்டம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டட் பர்மனண்ட் அகாடமிக் அக்கௌண்ட் ரிஜிஸ்ட்ரி. இதில் வந்து ஆரம்ப கல்வியிலேருந்து உயர்கல்வி வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு எஜுகேஷன் அக்கௌண்ட், அதாவது கல்வி கணக்கு வந்து தொடங்குவாங்க. அதில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு
ஒரு ஸ்டூடெண்ட்டோட A to Z அகாடமிக் ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அந்த அக்கௌண்ட்டில் வந்து பதிவாகிருக்கும். அதாவது அவங்க கல்வியில் எந்த நிலையில் இருக்காங்க, இல்லை ஸ்போர்ட்ஸில் ஏதாவது வந்து ஸ்பெஷலாக வந்து ஏதாவது பண்ணியிருக்காங்களா, அந்த ஸ்டூடெண்ட்டோட பர்சனல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவரங்களுமே இந்த ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட் ஐடி மூலமாக வந்து பண்ண போகிறாங்க. இதை வந்து செயல்படுத்துகிற துறை எதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய கல்வி அமைச்சகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட டாபிக் வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து மத்திய அரசினுடைய திட்டங்கள் இன்னும் ஒரு சில முக்கியமானதெலாம் இருக்குது, அதை நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஆல்.